ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸில் இந்த சம்மந்தினால் ஒரு பெரிய ரணகலமே நடந்தது. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சம்மந்தி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காட்டின அளவு சின்ன வெங்காயம், வரமிளகாய், புளி இதை மூணையும் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் விட்டு இதை மூணையும் தனித்தனியாக வணக்கி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் அடிபொலியாக இருக்கும். அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் தூக்கலாக அப்படியே சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இதை மூணையும் தனித்தனியாக வணக்கி வச்சுக்கோங்க. தேங்காவை துருவி ஒரு கப்பாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி பண்ணி நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் காட்டின அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி அது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வணக்கி வச்சது கூட கருவேப்பிலை, ஜீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும். அது கூட நம்ம துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவும் தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான சம்மந்தி ரெடி ஆயிடும். நான் இது மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சிட்டேன். அப்படியே நம்ம உருண்டை பண்ணி வச்சதை எடுத்து அந்த சுடு சாப்பாடோட பரட்டி சாப்பிடும்போது வாவ், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு கூட அந்த டேஸ்ட் டெம்ட் ஆகிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.